குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நம்ம நிஃப்டி 50க்கு யாரோ கடிவாளம் கட்டி விட்டாங்க போலங்க. 23,900 இருந்து 24,300 இது ரேஞ்சுக்குள்ளேயே கடந்த 10 நாளாக ட்ரேட் ஆகின்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டுமே நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக அதை பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் டேட்டா பார்க்கும்போது குளோபல் இண்டெக்ஸில் 37 பாசிட்டிவாகவும் 4 நெகட்டிவாகவும் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து நல்லா பாசிட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணுது. நீங்கள் இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று எஸ்டர்டே க்ளோசிங் வந்து 24,330 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இண்டிகேட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் ஏஷியன் மார்க்கெட் ஸோ ஜப்பான் மார்க்கெட்லாம் கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவில் இருக்குது. தென் அது தொடர்ந்து பார்க்கும்போது அமெரிக்கன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்தியன் விக்ஸுமே வந்து கிட்டத்தட்ட கிராஷ் ஆகி இப்போ 16ன்ற இதில் ட்ரேட் ஆகிங்குது. மோஸ்ட்டாக 16ன்றது 15 வந்து குட் டு கோ தான். ஸோ நீங்கள் இதை நினச்சி பயப்படணுன்னு அவசியம் கிடையாது. அதை விட்டு பார்க்கும்போது நேற்று கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்கங்க டிஐஸு. அதனால தான் நேற்று மார்க்கெட் வந்து 24,000க்கு கீழே போகிற மாதிரி இருந்த இந்த இடத்த வந்து கரெக்டாக அவங்க சப்போர்ட்டை பார்த்து அந்த இடத்துல பம்ப் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. 1 மணிக்கு வாங்க ஆரம்பித்த டிஐஸ் தான் மார்க்கெட் எத்தனை வந்து இப்படி நிறுத்தி வச்சுருக்கிறாங்கன்றத யாராலையுமே மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஸோ தொடர்ந்து இது நீடிக்குமா இல்லை எஃப்ஐஐஸ் வந்து கைப்பற்றுவாங்களா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கான சப்போர்ட் வந்து 24,500 அந்த ரேஞ்ச் ஆகவும், டவுனில் வந்து எஸ்டர்டே லோவை வந்து 24,150 இதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி ரேஞ்ச் இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.